இந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு முக்கியமான 10 பாயிண்ட்ஸ் தாவேக்காவுக்கு அகேன்ஸ்டா நீதிபதி என்னெல்லாம் பேசினாரோ அதை மட்டும் எடுத்து போட்டு இவங்க எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீதிபதி முக்கியமா அதுல வச்ச பாயிண்ட் என்னன்னா, தயவு செய்து இந்த விஷயத்துல அரசியல் பண்ணாதீங்கன்னு பலவாட்டி சொல்லிட்டாங்க. இதுல குறிப்பா ஒரு கூட்டம் விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி விஜய் பாவம், அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஐயா, இப்ப நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு முன்னாடி விஜய் உங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே என்ன சொன்னீங்க, விஜயை போல நாங்க 100 ஆலமரத்தை பார்த்தோம், நாங்களாம் அவருக்கு பயப்பட மாட்டோம், எங்க கட்சி அம்மாவின் கட்சி அப்படிலாம் சொன்னீங்க. ஒரு இடத்துல உங்களை விமர்சனம் பண்ண உடனடியாக அவருக்கு எதிராக நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. ஆனா இப்ப ஒருவேளை அவர் திமுகவுக்கு அகைன்ஸ்டா இருக்காரு, அதனால அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க யாருக்குமே ஐயா ஸ்டாலின் அவர்களையோ திமுக கட்சியோ எதிர்க்கிற அளவுக்கு ஒரு ஃபேஸ் கிடையாது. அப்ப எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், விஜய்ன்ற ஒரு பிராண்டை பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த விஷயத்துல தாங்களா நாங்க சப்போர்ட் பண்றோம் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. குறிப்பா அதிமுக எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இப்ப இருக்குன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே தெரியும். அந்த கட்சி எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு. இப்ப சம்பந்தமே நம்ம விஜய்க்கு ஆதரவு குரல் கொடுத்து நாங்க உங்களோட துணை நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்துக்குமே விஜய் மௌனமா தான் இருக்கிறாரு.